நான் லஞ்ச் பேக் பண்ணோம் அப்படின்னா, முந்தின நாள் நைட்டே வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு தூங்குவேன். நான் மட்டும் இல்ல, எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹோம் மேக்கர்ஸும் அப்படி தான் இருப்போம். ஆனா நேத்து நான் என்ன நினச்சேன்னு தெரியல, காலையில பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அசால்ட்டா தூங்கிட்டேன். ஆனா அப்படி தூங்குனது தான் ரொம்ப பெரிய தப்பா போச்சு. காலைல தூங்கி எழுந்து ஃப்ரிட்ஜ தொறந்து பார்க்குறேன், அங்க தக்காளியே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் தக்காளி இல்லன்னா அங்க சமையலே இல்ல. சரி இத சாக்கா வச்சு இன்னைக்கு லஞ்ச் பேக் பண்ணாம எஸ்கேப் ஆயிரலாம் அப்படின்னு நெனச்சேன். ஆனா அங்க வந்து தக்காளிய தவிர மீதி எல்லா வெஜிடபிளும் இருந்தனால எனக்கு மனசு கேட்கல. சரி ஓகே அப்படின்ட்டு எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு நெனச்சேன். ஆனா எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணா சூடா சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஆஃபீஸ்ல போயிட்டு ஸ்மெல் வரும் ஒரு மாரி அப்படின்ட்டு எக் பாயில் பண்ணிட்டு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் பண்ணலான்னு நெனச்சேன். அப்புறம் பாப்பா வந்துட்டு பால் குடிச்சிட்டு கொஞ்சம் எக்ஸஸா பால் இருந்ததா, சரி பேசாம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணிட்டா என்ன அப்படின்ட்டு லஞ்சுக்கு வந்துட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸு எக்க பாயில் பண்ணி ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமே வந்துட்டு இந்த சில பேர்லாம் வந்துட்டு சில பேர் இல்ல நெறைய பேர் மாவு அரைக்கும்போது வந்துட்டு பணியாரத்துக்கு தனியா மாவு அரைப்பாங்க, ஆப்பத்துக்கு தனியா மாவு அரைப்பாங்க, இட்லி தோசைக்கு தனியா மாவு அரைப்பாங்க. ஆனா நானும் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில அந்த மாதிரிலாம் எல்லாத்துக்கும் தனித்தனியா மாவு அரைச்சு பார்த்தேன். ஆனா வந்துட்டு எல்லா அட்டெம்ப்ட்டும் ஃபெயிலியரு. சரி இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நம்ம இட்லி தோசைக்கு மாவு அரைச்சோம்னா, அத வச்சுட்டே வந்துட்டு இனிப்பு பணியாரம், கார பணியாரம், ஆப்பம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் அதிலேயே பண்ணி முடிச்சுருவேன். டின்னருக்கு வந்துட்டு அதனால நான் வந்துட்டு ஆப்பமும், வடகரியும் தான் பண்ணியிருந்தேன். வடகரி வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசு. சென்னை வந்து தான் கத்துக்கிட்டேன். ஆப்பம் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது. நல்லா சாஃப்ட்டா வந்துச்சு. ஆனா டேஸ்ட் வந்து எங்க அம்மா செய்ற அளவுக்கு இல்லன்னா கூட வடகரி அடிபொலி.